வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் பகுதியில முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி போட்டித் தேர்வு வினாக்கள ஒண்ணா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இக்கேள்வியானது ஜேஇ அட்வான்ஸ் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு 4 ஹைட்ரோகார்பன் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் ஆட்டத்த வந்து ஒவ்வொரு காம்பவுண்ட்லயும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் ஆட்டங்கள்ல எது வந்து அதிக அமிலத்தன்மை கொண்ட ஹைட்ரஜன் கொண்ட சேர்மம்? அதான் கேள்வி. அதாவது ஆங்கிலத்துல எது வந்து மோஸ்ட் அசிட்டிக் ஹைட்ரஜன் கொண்ட காம்பவுண்ட்? அதத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு முன்னதாக நம்ம என்ன பார்க்கணும்? சுருக்கமா அமிலத்தன்மைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஆங்கிலத்துல அசிடிட்டி. ஸோ அமிலத்தன்மைங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டா இந்த காம்பவுண்ட் ஏ வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுதான் நமக்கு ஹைலைட் பண்ண ஹைட்ரஜன். இந்த ஹைலைட் பண்ண ஹைட்ரஜன் ஆட்டத்தை எவ்வளவு எளிதாக அந்த காம்பவுண்ட் இழக்குது அப்படிங்கிற திறனை குறிக்கிறது தான் நம்ம அமிலத்தன்மை அல்லது அசிடிட்டி அப்படிங்கிறோம். இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை அது இழந்துருச்சு அப்படின்னா நமக்கு அதனுடன் தொடர்புடைய இணை காரம் வந்து கிடைக்கும். அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காஞ்சுகேட் பேஸ் எந்த அளவு நிலைப்புத்தன்மையுடன் இருக்கிறது அதை பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் ஹைட்ரஜன் ஆட்டம் அதிக அசிடிட்டி கொண்டதா அல்லது குறைவான அசிடிட்டி கொண்டதா அப்படிங்கிறத நம்ம கூறலாம். சரி, இந்த அசிடிட்டியை அதாவது அமிலத்தன்மையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார்ஜ் அதாவது மின்னூட்டம், அட்டாமிக் சைஸ் அதாவது அணுவின் அளவு, இண்டக்டிவ் எஃபெக்ட் தூண்டல் விளைவு மற்றும் ஆர்பிட்டால் ஹைபிரிடைசேஷன் அதாவது ஆர்பிட்டால் கலப்பினம் மற்றும் ரெசனன்ஸ் அதாவது உடனிசைவு. இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா அரோமேட்டிசிட்டி. ஸோ இந்த அரோமேட்டிசிட்டியும் மிக முக்கிய காரணி. சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ரிலேட்டட் காம்பவுண்ட் அதாவது சைக்ளோபென்டா டையின் இருக்கிற மாதிரி காம்பவுண்ட் கொடுத்துருக்கனால அதிலிருந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த காம்பவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமிலம். அதாவது இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ ஆசிட்லேருந்து நம்ம பேஸ் போட்டால் தான் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுக்க முடியும். இப்போ பேஸ் வந்து இங்கே வந்து நம்ம வாட்டர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த வாட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இணை அமிலம் வந்து கிடைக்கும். அதான் காஞ்சுகேட் ஆசிட் அப்படிம்போம். அப்படி ஹைட்ரஜனை இழந்த பிறகு நமக்கு காஞ்சுகேட் பேஸ் வந்து கிடைக்கும். இதைத்தான் இணை காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அதிக அசிடிட்டி கொண்டதா இல்லையா அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா, இந்த உருவான காஞ்சுகேட் பேஸ் அதாவது இணை காரம் வந்து எந்த அளவு நிலைப்புத்தன்மையோட இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த காஞ்சுகேட் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் ஸ்டேபிள் அதாவது அரோமேட்டிக் நிலைப்புத்தன்மை கொண்டது. இந்த சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான் வந்து ஹக்கல் ரூலை ஒபே பண்ணும். ஸோ அப்படி ஒபே பண்ணுறனால இது வந்து அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கு. அதன் காரணமாக இது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹைட்ரோகார்பன். இந்த ஹைட்ரோகார்பனில் நம்ம சேம் கண்டிஷன் ஒரு பேஸ் அதாவது இங்கே வாட்டர் வந்து பேஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை இழந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு காஞ்சுகேட் ஆசிட் வந்து கிடைக்கும். அதாவது இணை அமிலம் வந்து கிடைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை இது இழந்தனால இது காஞ்சுகேட் பேஸாக நமக்கு மாற்றம் அடையும். இப்போ இந்த காஞ்சுகேட் பேஸ் வந்து நிலைப்புத்தன்மையுடன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு நிலைப்புத்தன்மை இல்லை. சரியா? நிலைப்புத்தன்மை அற்றது. இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அதாவது இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அல்லது இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த இரண்டில் எது வந்து அதிக அசிடிட்டி இருக்குது அப்படின்னா இதற்கு தான் அதிக அசிடிட்டி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அதோட காஞ்சுகேட் பேஸ் வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதை வச்சுக்கிட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனை ஒன் பை ஒன்னாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, முதல் ஆப்ஷனுக்கு பார்ப்போம். ஸோ முதல் ஆப்ஷன்
ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அசிடிட்டி அதிகம் கொண்டதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஹைட்ரஜன் ஆட்டத்தை டொனேட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். வாட்டருக்கு டொனேட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். அப்படி டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இணை அமிலம் கிடைக்கும். அதே வேளையில் ஒரு இணை காரமும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இணை காரம், இந்த பர்டிகுலர் காஞ்சுகேட் பேஸ் வந்து நமக்கு எதுவும் அரோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு அரோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஆனால் இது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு. சரியா? ஸோ இதை மனசில் வச்சுக்கலாம். சரி, இரண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம்னா, இப்போ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுக்கிறோம், அது வாட்டருக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு காஞ்சுகேட் ஆசிட் கிடைக்கும் மற்றும் காஞ்சுகேட் பேஸ் கிடைக்கும். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து கண்டிப்பான முறையில் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே நகரும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் எலக்ட்ரான் இந்த கார்பனை நோக்கி நகரும். அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு புதிதாக ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான் வந்து நமக்கு இருக்குது. அப்போ இந்த சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான் வந்து ஒரு அரோமேட்டிக் ஸ்டேபிள் காம்பவுண்ட். சரியா? அப்போ இது வந்து என்னது? அரோமேட்டிக் நிலைப்புத்தன்மை கொண்டது. சரி, மூன்றாவது ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ மூன்றாவது ஆப்ஷனில் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே போலவே நம்ம வாட்டரை வந்து ஒரு பேஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை இங்கே டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு காஞ்சுகேட் ஆசிட் கிடைக்கும் மற்றும் காஞ்சுகேட் பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த காஞ்சுகேட் பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். ஆனால் இதை போன்ற அமைப்பு இங்கே உருவாகாது. அடுத்து ஃபைனல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட்டத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்ம பேஸ் போடுறோம், பேஸ் போடுறப்ப நமக்கு காஞ்சுகேட் ஆசிட் கிடைக்கும் மற்றும் காஞ்சுகேட் பேஸ் கிடைக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட் அமைப்பு. ஸோ இந்த நாலில் கம்பேர் பண்ணுறப்ப எது அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி தான். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் பி தான். அதாவது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் பி தான் அதிக அமிலத்தன்மை கொண்ட ஹைட்ரஜன் உள்ள சேர்மம். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.